சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வசனம் சொல்கிறது. அப்போ இந்த வார்த்தைகளை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளுடைய இருதயத்தில் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை ரிவீல் பண்ணி அந்த சத்தியத்தின்படி நடக்கும்படி ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பார். இதுதான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற விஷயம். அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இன்றைக்கும் நமக்குள்ளே பிரச்சனைகள், எதிர்கால திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நம்மை அவர் நடத்துகிறார். சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. நாமும் அவர் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்காக இருக்கிறோம். எந்த காரியம் நம்ம செய்தாலும் அதில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும்படியாக அவருக்குள் பலப்பட்டிருக்கிறோம். அப்போது ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்டோம். அப்போ நமக்கு ஏன் இவ்வளோ போராட்டங்கள், கஷ்டங்கள் என்று கேட்டோமானால், நம்ம கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அறியாத வரைக்கும் இந்த போராட்டங்கள் நம் மீது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை உடையவர்கள், ஒரு நேச்சுரல் மேன் கிடையாது, ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே இருக்கிற தேவனுடைய வசனத்தினால ரெனியூ ஆக்கப்பட்ட புதிய சிருஷ்டியாக மாறிட்டோன்ற உணர்வு நமக்கு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் மீது நம்ம ஜெயம் எடுக்க ஆரம்பிச்சிடும்.